திரு தரணிதரன் சொல்லுங்க. நிறைய குறுக்கிடணும்னு விரும்புனீங்க, இப்ப சொல்லுங்க. சார், முதல் கேள்வி வந்து மும்மொழி கொள்கை தேவையா தேவையில்லையா, ம், சரிங்களா? ம், அதுக்கு போறதுக்கு முன்னாடியே ம், நான் வந்து மும்மொழி கொள்கை இல்ல என்ன பிரச்சனை, மும்மொழி கொள்கை எடுத்து வரோம், அது ஏன் மறைமுக ஹிந்தி திணிப்புங்கிறதுக்குள்ளார நான் போறேன். ம், இப்ப இந்த ஒன்றிய பாஜக செய்யற எல்லா விஷயமே வந்து பாத்தீங்கன்னா, எந்த விஷயம் வந்து எக்ஸ்பிளிசிட்டா செய்ய முடியாதோ அதை வந்து இம்ப்ளிசிட்டா பண்ணணும்னு பார்ப்பாங்க. ம், சோ அதனாலதான் நமக்கு ட்ரஸ்ட் டெபிசிட் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா கேந்திரிய வித்யாலயா ஸ்கூல் தமிழ்நாட்டிலே 2022 ஆர்டிஐ படி பார்த்தா ஒரு தமிழ் வாதியார் கூட கிடையாது. ம், அதுதான் இங்க பெரிய பிரச்சனை. அது ஒரு பக்கம் இருக்கா. ரெண்டாவது, உள்துறை அமைச்சர் அவர்கள் அமித்ஷா அவர்களே பலமுறை சொல்லியிருக்கார், ஒன்றிய அரசோட மொழி, அலுவலகங்கள் வேலை செய்யற மொழி ஹிந்தியா இருக்கணும், ம், இல்ல ஒன்றிய அரசோட தூதரங்கள் ம், அவங்களோட மொழி வந்து ஹிந்தி ஆக்கணும் அப்படின்னு நிறைய நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ம், இப்ப என்னன்னா இவங்க என்ன சொல்ற, இப்ப மும்மொழி கொள்கை வரும்போது அவங்க என்ன சொல்றாங்க, ரெண்டு மொழி இந்திய மொழியா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ம். அப்படின்னு என்ன ஆகும், தமிழ்நாட்டுல இருக்கவங்க ஹிந்தியும் தமிழும் ஆங்கிலமும் படிப்பாங்க, யூபியில இருக்கவங்க ஹிந்தி சமஸ்கிருதமும் ஆங்கிலமும் படிப்பாங்க. இல்ல, இது அதுதான் நீங்க முன்முடிவா சொல்றீங்க. இங்க ஹிந்திங்கிறது கிடையாதுங்க. கன்னடம் வேணா படிங்க, தெலுங்கு வேணா படிங்க, பெங்காலி வேணா படிங்கிறத அவங்க சொல்றது. அதுக்கு வர, அதுக்கு வந்து சாத்தியம் இல்ல. ஆ, நான் சொல்றேன் கேளுங்க. இப்ப ம், யூபியில வந்து மொத்தம் 20,000 அரசாங்க பள்ளி இருக்கு. நான் பேசிடுறேன். ம், யூபியில வந்து மொத்தம் 20,000 அரசாங்க பள்ளி இருக்கு, சரியா? ம், அங்க வந்து நீங்க 20 இந்திய மொழிகள், மெயின் முக்கியமான மொழிகள் கொண்டு நீங்க ஆசிரியர் போடுறீங்க அப்படின்னா, ம், ஒரே டீச்சர் எல்லா வகுப்பும் சொல்லி தர முடியாது. 3 டீச்சர் தேவை. 60,000 டீச்சர். 60,000 டீச்சரா? 60,000 டீச்சரு. அதுக்கப்புறம் 20 மொழிக்கு பாத்தீங்கன்னா 12 லட்சம் ஆசிரியர்கள் தேவைப்படுறாங்க. ம், அவங்களுக்கு நீங்க வருஷம் 10 லட்சம் சம்பளம் கொடுத்தாவே ம், உங்களுக்கு 1 லட்சம் கோடி அதுவே போயிருது. பட்ஜெட் இருக்கா? யூபியோட வருமானமே வந்து வருஷத்துக்கு 3 லட்சம் கோடி தான். ம், அதுல எல்லா அரசாங்க ஊழியர்களுக்கும் சம்பளமே. அப்புறம் நீங்க மொழி வாரியத்து ஆசிரியர்களுக்கு மட்டுமே நீங்க வந்து 1 லட்சம் கோடி கொடுக்கணும். அதுலயும் வந்து ஒரு சில பல்கலைக்கழக, ஒரு சில பள்ளிக்கூடங்கள்ல வந்து ம், மாணவர்கள் ஒரு 3 பேர் தான் வந்து உதாரணத்துக்கு ஒரியா படிக்கணும்பாங்க யூபியில. ம், ம், அந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன் வரும்போது என்ன ஆகும்னா, ம், ஹிந்தி என்கின்ற மொழி வட இந்தியாவில் 28% மக்களால் பேசப்படுகின்ற காரணம் அந்த மொழியை வந்து எல்லாரும் படிக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா வந்து ஒன்றிய அரசோட இன்னொரு மொழி அலுவல் மொழி, ம். நாட் நேஷனல் லாங்குவேஜ், அலுவல் மொழியா இருக்கிறது இந்தியா இருக்கிறதுனால அதுக்கு வந்து இன்டைரக்டா திணிக்கப்படும்ங்கிறது தான் இங்க மெயின் பிரச்சனை, சரி. சரியா? ம், ஆனாலும் ம், நான் சொல்ற இன்னொரு கேள்விக்கு நான் வரேன். ம், மும்மொழி கொள்கை தேவையா அப்படின்னா தேவை கிடையாது. நான் ஸ்கூல்ல என்ன படிச்சேன்? ஆங்கிலம் படிச்சேன். அதுக்கப்புறம் தமிழ் எடுத்து தமிழ் படிச்சேன். 12வது முடிச்சதுக்கு அப்புறம் ஐஐடி ஜேஇ எக்ஸாம் மூலமா எனக்கு என்ஐடி கிடைச்சது. ஐஐடி வரல. அப்ப என்ஐடி கிடைச்சும் போது நான் தான் வாலண்டியா போபால் போனேன். ஒரு வார்த்தை ஹிந்தி தெரியாது. ஆனால் 3 மாதத்துல ஹிந்தியை கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இன்டர்ன்ஷிப்க்கு ஆஸ்திரியா போனேன். அங்க ஜெர்மன் மொழி தான் இருந்தது. ம், ஜெர்மன் கத்துக்கிறதுக்கு 4 மாசம் ஆச்சு கிளாஸ். அதுக்கப்புறம் அங்க 2 வருஷம் வாழ்ந்ததால ஜெர்மன் சுலபமா பேச கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி இந்தியா வந்து திருப்பி பிரான்ஸ் போகும்போது அங்க கத்துக்கிட்டேன். ஆனாலும் இந்த 5 மொழியும் என் வாழ்க்கையில நான் கத்துக்கிட்டதான். 20 வயசுக்கு அப்புறம் கத்துக்கிட்டதுதான். ம், ஏன் கூட நான் சொல்றேன், தமிழுக்கு பதிலா ஹிந்தி எடுத்து படிச்சாங்க ம், ஸ்கூல்ல 1வதுல. ம், ஆனா அவங்களுக்கு இன்னைக்கு ஹிந்தி பேச தெரியுமான்னு கேட்டா தெரியாது. இல்ல கொஞ்சம் பேர் ஹிந்தி டியூஷன் போனாங்க அடிஷனலா. இப்ப ஹிந்தி பேசுறாங்கன்னா கிடையாது. ம், எதனால அந்த மொழியை வந்து அப்பப்ப நீங்க கத்துக்கலாம், ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருந்தா. ம், அதுதான் பெடகாகி விஷயம். நீங்க உதாரணம் எடுத்து பாருங்க. இப்ப ஒரு நாட்டோட தூதரா அனுப்புறாங்க. இப்ப அமெரிக்கால இருந்து இப்ப ஒருத்தர் வந்து அவங்க எம்பசிக்கு அனுப்புறாங்க அப்படின்னா ம், அவங்களுக்கு வந்து எல்லா மொழியும் தெரியாது. ம். அவங்களுக்கு இங்கிலீஷ் மட்டும் தான் தெரியும். ஆனா இப்ப ஒருத்தர் வந்து சப்போஸ் ரொமேனியாவுக்கு அனுப்புறாங்க ஒரு நாட்டுக்கு அப்படின்னா அவங்களுக்கு 6 மாசம் ட்ரைனிங் ரொமேனியன் கொடுத்து அனுப்புறாங்க. சோ அதனால மக்கள் வந்து அந்த மொழி எப்ப வேணாலும் கத்துக்குவாங்க. ரைட். மொழி இல்ல, தமிழ்நாட்டுல மட்டும் கத்துக்கிறது இதை வச்சு ஒரு அரசியல் பண்றீங்களா? மத்த எல்லா மாநிலத்திலையும் நம்ம மும்மொழி அரசியல் கொள்கை, பண்றோம். இருங்க நான் கேட்டுறேன். தமிழ்நாட்டை தவிர மற்ற எல்லா மாநிலங்களும் மும்மொழி கொள்கை இயல்பா நடந்துகிட்டு இருக்கு. நீங்க மட்டும் ஏன் வந்து அதை ஏத்துக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஒரு குரல் கேட்குதுல. உடனே இங்க 1000 பேர் நாங்க உயிர் தியாகம் செய்வோம், மொழி போருக்காக தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப மக்களின் உணர்வுகளை கிளப்பி விடக்கூடிய, அரசியல் செய்யக்கூடிய வேலை அப்படிங்கிறாங்க. ஒரு இருமொழி கொள்கை, மும்மொழி கொள்கையை இயல்பா ஏத்துக்கிறத மற்ற மாநிலங்கள் ஏற்கும்போது உங்களுக்கு மட்டும் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. நிறைய எதிர்க்கட்சி ஆளுற மாநிலங்கள், எங்களை மாதிரி கொள்கை இருக்கிற மாநிலங்கள், சில மாநிலங்கள் எதிர்த்திருக்காங்க. ம், நான் இந்த பிரச்சனை உருவாக்குறது காரணம் பாஜக தெளிவா ம், சொல்லிரும். ம், சர்வ சிக்ஷன் அபியான் அப்படிங்கிற திட்டம் 2001 துவங்கப்பட்டது. எதுக்காக ம், துவங்கப்பட்டது? ம், அனைவருக்கும் கல்வி கிடைக்கணும்னு, ம், சரிங்களா? அது கிட்டத்தட்ட ஒரு 20 மெட்ரிக் இருக்கு. ம், அந்த 20 மெட்ரிக்ல சிறப்பா செயல்படுற ஒரு 4-5 மாநிலம் எடுத்துட்டீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, ம், வெஸ்ட் பெங்கால், ம், ஆம் ஆத்மி ஆள்ற வரைக்கும் டெல்லி. ம், இந்த மாநிலங்களுக்கு மட்டும் தான் சர்வ சிக்ஷா அபியான் மூலமா நீங்க ₹1 காசு தரல. ம், ஏன் தரலன்னு கேட்டா நீங்க பிஎம்சி ஸ்கூலுக்கு ஒப்பந்தம் போடலங்கிறீங்க. ஏன் பிஎம்சி ஸ்கூலுக்கு நம்ம ஒப்பந்தம் போடல அப்படின்னா புதிய கல்விக் கொள்கையை எடுத்துட்டு வரணுங்கிறீங்க. அந்த புதிய கல்விக் கொள்கை எடுக்கிறதுல ஒரு சில விஷயங்கள முக்கியமான விஷயம் மும்மொழி கொள்கை. அவ்வளவுதான். இந்த பிரச்சனை உருவாக்குனது யார்? ஒன்றிய பாஜக அரசு. சம்பந்தமே இல்லாத 2 திட்டத்தை ஏன் ஒண்ணா பேசுறீங்க? நீங்க வந்து நாங்க
சர்வ சிக்ஷா அபியான்ல ஒழுங்கா செயல்படுத்தல, அவுட்கம்ஸ் தமிழ்நாட்டுல சரியா இல்லைன்னா நிதியை வந்து கொடுக்காம இருக்கலாம். ஆனால் பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்டேட் தமிழ்நாடு, கேரளா. ஆனா நீங்க 2 மாநிலத்துக்கு காசு தரல, கேட்டா மும்மொழி கொள்கையை நீங்க அமல்படுத்தல, மறைமுகமா. அதுதான் இதுவே வந்து ஜனநாயக எதிரான விஷயம். ஏன்னா ஏவையும் பியும் முடிச்சு போடுறது, சரிங்களா? என்பிங்கிறது வந்து 3 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் முன்னாடி 4 வருஷம் முன்னாடி இருந்தது. ஆனா எஸ்எஸ்ஏங்கிறது வந்து 24 வருஷம் ஆச்சு. 2 ஏன் முடிச்சு போடுறீங்க? அதனால அந்த பிரச்சனை ஆரம்பிச்சது. இப்ப நான் விளக்குறது எதனால மும்மொழி கொள்கை தேவை, மும்மொழி கொள்கை ஏன் தேவையில்லை. உலகம் ஃபுல்லாவே வந்து இப்ப ஒர்க்கிங் லாங்குவேஜ் இங்கிலீஷ், புரியுதுங்களா சார்? நான் பேசிடுறேன். உலகம் ஃபுல்லாவே ஒர்க்கிங் லாங்குவேஜ் இங்கிலீஷ். இப்ப உத்தரப்பிரதேசோட மொழி என்ன? ஹிந்தி. 400 வருஷம் முன்னாடி ஹிந்தி கிடையாது. ஆனாலும் உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற நொய்டாலையும் ஒருத்தர் ஐடி கம்பெனிலயோ பினான்ஸ் கம்பெனிலயோ வேலைக்கு போனா அங்க இருக்கிற அலுவல் மொழி என்ன? ஆங்கிலம். அதுவே மகாராஷ்டிரால இருக்கிற பூனேக்கு போங்க, பாம்பேக்கு போங்க, அலுவல் மொழி என்ன? ஆங்கிலம். மத்திய பிரதேசல இருக்க இந்தோருக்கு போங்க, ஐடி கம்பெனிஸ் அலுவல் மொழி என்னங்க? ஆங்கிலம். லண்டன்ல அலுவல் மொழி ஆங்கிலம். உலகம் ஃபுல்லாவே அலுவல் மொழி ஆங்கிலம். சோ உலகத்தோட தொடர்பு இருக்கிறதுக்கும் மத்த மாநிலத்தோட தொடர்பு இருக்கிறதுக்கும் ஆங்கிலத்தை பயன்படுத்துவோம். அந்தந்த மொழியில கலாச்சாரத்தை பின்பற்றதுக்கு அந்த மொழியோட லாங்குவேஜ் ஐடென்டிட்டி தான் ரொம்ப முக்கியம் அந்த கலாச்சாரத்துக்கு. அங்க வந்து அவங்க தாய்மொழி, இங்க தமிழ்நாட்டுல தமிழ் நாங்க பயன்படுத்துறோம். இப்ப தேவையில்லாம எதற்காக நீங்க ஹிந்தியை கொண்டு வரீங்க அப்படிங்கறதுதான் மும்மொழி கொள்கைங்கிறது. ஹிந்தி இம்ப்ளிமெண்டேஷன். அப்படி மும்மொழி கொள்கையை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் வச்சுக்கலாம். எதனால அங்க வந்து நீங்க 2 லாங்குவேஜ் இந்தியன் லாங்குவேஜா இருக்கணுங்கிறீங்க? நீங்க எந்த லாங்குவேஜா இருக்க வேணாலும் சொல்லாமே. இப்ப ஹிந்தி, தமிழ் படிக்கட்டும் தமிழ்நாட்டுல, ஆங்கிலம் படிக்கட்டும், 3வது மொழி ஜெர்மனா இருக்கட்டும், ஜாப்பனீஸா இருக்கட்டும், கொரியனா இருக்கட்டும், பிரெஞ்சா இருக்கட்டும். இதனால மறைமுகமா இந்தியை திணிக்கிறாங்கன்னு சொல்றீங்க. ஒரு முக்கியமான பாயிண்ட், ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து மோடி அரசாங்கம் போடுறாங்க, ஜப்பானோடையும் யூரோப்போட போட்டுட்டு இருக்காங்க. அதுல மெயின் ஆர்குமெண்ட் என்ன தெரியுமா? லேபர் ஃபோர்ஸை ஈஸ் பண்ணுங்க. அங்க ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட தெரியும். ஆனா எங்க இளைஞர்கள் அங்க வேலைக்கு போறதுக்கு சுலபமாக்குங்க. நான் கேட்கறது ஜெர்மனிலயும் சரி ஜப்பான்லயும் சரி ஏஜிங் பாப்புலேஷன், அங்க வந்து வேலைக்கு ஆளுங்களே கிடைக்கிறது இல்ல. அதனாலதான் தமிழ்நாடு அரசாங்கமே வந்து இப்ப பிரெஞ்சு சொல்லித்தரோம் அரசு பள்ளிகள்ல, அதுக்கப்புறம் ஜாப்பனீஸ் சொல்லித்தரோம். ஸோ ஜாப்பனீஸ் படிச்சா ஜப்பான்ல போய் ஒயிட் காலர் ஜாப்ஸ் மட்டும் கிடையாது, ப்ளூ காலர் ஜாப்ஸ்க்கும் வேலை கிடைக்கிறதுக்கு பெரிய வாய்ப்புகள் இருக்கு. நீங்க வந்து அந்த 2 மொழி இந்திய மொழியா இருக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் வந்து பிரச்சனை. மாணவர்கள் சூஸ் பண்ணிட்டு போட்டுமே. இந்த மும்மொழி கொள்கை ஆதரிக்கன்னு சொல்ல, அப்படி ஆதரிக்கிறத ஒரு சூழ்நிலையா ஹைப்போதெட்டிக்கலா வச்சுக்கிட்டாலும் நீங்க எதனால 2 மொழியும் இந்திய மொழியா இருக்கணும்னு சொல்றீங்க? 2 மொழியும் அது வந்து எந்த மொழியா வேணாலும் இருந்துட்டு போலாமே. நம்ம ஆச்சாரிக்கு ஒரு விஷயம் சொல்றேன். அவர் சொன்னாரு 21 கதையை பேசுறாங்க, இப்ப 25 ஆயிடுச்சுன்னு. நான் அவருக்கு வந்து என்ன சொல்றேன்னா, பாஜக செய்தி தொடர்பாளர்கள், பிரதம மந்திரி, உள்துறை அமைச்சர் எல்லாத்தையும் வந்து 1950-60 கதை தான் பேசிட்டு இருக்காங்க. வாயத்திறந்தா நேரு, சரிங்களா? 60 வருஷம் 70 வருஷம் கொஞ்சம் 100 வருஷத்துக்கு பின்னாடி போயிடுறாங்க. அதை பேச வேண்டாம். 2வது விஷயம் சொல்றேன், இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள் வந்து ஐரோப்பா கண்டத்துல இருக்க நாடுகளை விட சமூக பொருளாதார வளர்ச்சி, தொழில் வளர்ச்சியில வேறுபட்ட மாநிலங்கள், சரிங்களா? இப்ப தமிழ்நாடும் கேரளாவும் வளர்ந்த நாடுகள் இருக்க குறியீட்டு அளவுக்கு நிறைய குறியீட்டுல இருக்காங்க. ஆனா இதுவே உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ் எடுத்துக்கிட்டீங்கன்னா சப் சஹாரன் ஆப்பிரிக்கா நாட்டுல இருக்கிறவங்க தான் ஒரு சில சமூக பொருளாதார குறியீட்டுல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க ஒரே திட்டம், NEP எல்லா திட்டமும் நீங்க ஒரே திட்டத்தை கொண்டு வந்து இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்களுக்கும் அமல்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா வளர்ந்த மாநிலங்கள், தமிழ்நாடு போல வளர்ந்த மாநிலங்களும் பின்தங்கிதான் போகும். அதனாலதான் சொல்றேன், ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் அவங்களுக்கு அட்டானமி கொடுத்து அவங்களே திட்டத்தை வகுத்து செயல்பட விட்டா போதும். காசு மாநிலங்கள் தான் ஒன்றியத்துக்கு காசு தராங்க, ஒன்றியத்துக்கு காசு கிடையாது, சரிங்களா? அந்த காசு அந்தந்த மாநிலமே செலவு பண்ணால் மாநிலங்கள் வளரும். மாநிலங்கள் வளர்ந்தாதான் நாடு வளரும், சரிங்களா? இப்ப தமிழ்நாடு வளர்ந்தா யார் வளர்றா? இந்தியாவும் தான் வளருது. நீங்க வளர்ந்த மாநிலங்கள் எல்லாம் நீங்க வளர விடாம பண்றீங்க அப்படின்னா என்ன ஆகும்? நாடு வளர்ச்சி தான் ஸ்தம்பிக்கும். அதனாலதான் இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி மோசமா இருக்கு, சரிங்களா? இது மோடி வந்ததுக்கு அப்புறம். இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், ஹிந்தி படிச்சா எங்க வேலை கிடைக்க போகுது? என்ன வேலை கிடைக்க போகுது? ஒரு வேலையும் கிடையாது. உத்தரப்பிரதேஷ்ல வந்து ஃபேக்டரி இருக்கா? மத்திய பிரதேஷ்ல ஃபேக்டரி இருக்கா? இல்ல பீகார்ல ஃபேக்டரி இருக்கா? அங்க எங்கேயுமே ஃபேக்டரி கிடையாது. ப்ளூ கலர் ஜாபும் கிடையாது, ஒயிட் கலர் ஜாபும் கிடையாது. இந்த நார்த் இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களும் எடுத்தீங்கன்னா அதோட 5 மடங்கு ஃபேக்டரி தமிழ்நாட்டில் இருக்கு. அதனாலதான் இந்தியாவிலேயே ஹையஸ்ட் நெட் மைக்ரண்ட் இன்ஃப்ளோ தமிழ்நாட்டில். வருஷந்தோறும் 10 லட்சம் பேர் வராங்க. 40,000 ஃபேக்டரி, இந்தியாவிலே அதிக ஃபேக்டரி இருக்குது தமிழ்நாட்டில், சரியா? அதனால அப்படி இந்தியாவுக்குன்னு ஒரு மொழி இருக்கணும் தான், தமிழ் தான் இருக்கணும். ஏன்னா தமிழ் கிட்டத்தட்ட நமக்கு ரிட்டன் ஸ்கிரிப்ட் வந்து 2500-3000 வருஷம் பழமையானது. சமஸ்கிருதத்தோட 1000 வருஷம் பழமையான மொழி. இண்டஸ் வேலிலே தமிழ் பிராமணி ஸ்கிரிப்ட் இருந்ததுங்கிறது தான் இப்ப ப்ரூவ் ஆயிருச்சு. அப்படி இருக்கும்போது இந்தியாவுக்கு ஒரு மொழி இருக்குன்னா தமிழா தான் இருக்கணும். ஹிந்திங்கிற மொழியோ ஒரு 300 வருஷம் தான். ஹிந்தியோட மொழிங்கிற பேரே வந்து பர்ஷியன் மொழியோட வந்தது. ஸோ அந்த மொழியோட பேரே ஒரு வேற நாட்டோட சொல், சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு வியப்பா இருக்கு. ஹிந்தியை திணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது மிக வியப்பான விஷயம். அதனால இந்தியாவுக்கு வந்து அந்த மாநில மொழி, தமிழ்நாட்டுல தமிழும் மற்ற மாநிலங்களும் மற்ற நாடுகளோடையும் பயன்படுத்துறதுக்கு ஆங்கிலமும் போதும்.